மனமெனி புதிதாக இந்த நாளில் கூட இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் பிரியமானவர்களே. லாஸ்ட் வீக் அதாவது சண்டே 25th வந்து நீயா நானா ப்ரோக்ராம் வந்து நான் பார்க்கும்படிக்கு நேர்ந்தது. ஒரு சில நேரத்தில் வந்து சமூக அக்கறை உள்ள சில டாபிக்ஸை வந்து அங்கே விவாதிக்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பார்க்குறது வழக்கம். லாஸ்ட் சண்டேவும் வந்து அது ஒளிபரப்பப்பட்டு அது வந்து நான் பார்த்தேன். பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப எனக்கு மனசுக்கு வந்து ரொம்ப பாரமாயிடுச்சு. அதை பற்றி என்னோடய பிள்ளைகளோடு கூட நான் ஷேர் பண்ணேன். அவங்கள உட்கார வச்சு நான் எப்படி என் வாழ்க்கையில் வந்து கடந்து வந்தேன், என்னோடய ஃபேமிலி பேக்ரவுண்ட் எப்படி இருந்துச்சு, எப்படி வந்து நாங்கள் வந்து ஒரு கஷ்டமான பாதைகளெல்லாம் கடந்து வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிள்ளைகளிடத்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அப்போது இந்த வீடியோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் அது. அந்த நீயா நானா ப்ரோக்ராமில் வந்து கோபிநாத் அவர்கள் வந்து ரொம்ப சூப்பராக அதை கையாண்டிருப்பார். ஒரு பக்கம் ஸ்கூலுக்கோ இல்லை காலேஜுக்கோ போய்கிட்டு படிச்சுட்டுக்கிட்டு அதே நேரத்தில் வேலை செஞ்சு தன்னோட ஃபேமிலியை காப்பாற்றுற ஒரு மாணவர்களுடைய கூட்டம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அவங்களோட ஃபேமிலி, அப்படி வந்து அந்த நீயா நானா ப்ரோக்ராம் போச்சு. அந்த வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க இல்லையா, அந்த பிள்ளைகளை குறித்து பார்க்கும்பொழுது ரொம்ப ரொம்ப மனசு ரொம்ப பாதிக்கப்பட்டது. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. சில பசங்கள்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே இந்த வீடியோ பாருங்கள், அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம். முதல்ல நான் பசங்களோட தான் பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க, அந்த வேலை பார்க்கும்போது மனசுக்குள்ளே என்னெல்லாம் ஓடும்? பால் ஊற்றுற வேலை பார்க்குறேன். அதான் வீடாக கொண்டு போய் பால் கொடுக்குறது, பால் கறக்குறது. நான் வந்து ஃபஸ்ட்டு கொத்து வேலை செஞ்சிட்டு இருந்தேன். ஓ, எவ்வளோ நேரம் ஒரு நாளைக்கு வேலை பார்ப்பீங்க? 5 மணிக்கு எஞ்சி 8 மணி வரையும் பார்ப்பேன். அப்புறம் சாயங்காலம் 5 மணிக்கு தான் வருவேன். 5 மணிலேருந்து 8 மணி வரையும் நைட்டு. 6th வாழைக்காய் ஜாம் தூப்பேன். வாழைக்காய் தாறு? ஆமாம். அது ரொம்ப கனமாக இருக்குங்களா? இதை தூக்கிக்கிட்டு 1/2 கிலோமீட்டர் போகணும். ஆமாம். மார்க்கெட் லோடு ஏற்றுறீங்களா? 9 மணிக்கு போயிடுவோம் சார், நைட்டு 4 மணிக்கு வந்துடுவோம். இது 9 மணிக்கு போய் 4 மணி வரைக்கும் ஏற்றுவீங்க? ஆமாம் சார். நைட்டு ஃபுல்லாக லோடு ஏற்றுவீங்க. 4னா அப்புறம் வந்து படிக்கிறது, காலேஜுக்கு போகிறது, தூங்குறது எப்போன்னு? தூங்கிடுவேன். நான் வந்து காலையில் 7 மணிக்கு எழுந்திரிச்சு கிளம்பி காலைல 8 மணிக்கு காலேஜ் போயிடுவேன் சார். நான் வாழைத்தார் தான் சார். எவ்வளோ நேரம் இந்த வேலை பார்ப்பீங்க? வாரத்தில் 5 நாள் காலேஜ் இருந்தால் 3 நாள் காலேஜ் போய்ட்டு மீதி 4 நாள் தார்ச்சம் போவோம். இந்த களை பிடுங்க போகிறது, மண் வெட்டுறது, அப்படி சின்ன சின்ன ஒர்க் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ 10th அந்த லெவலில் தான் இந்த ஹோட்டல் ஃபீல்டு அந்த இதுக்குள்ளே போனேன் சார். தம்பிகிட்ட கொடுங்க. மார்க்கெட்டில் காய்கறி வேலை செய்கிறேன். 6 மணிக்கு போயிட்டு 10 மணிக்கு வர மாதிரி இருக்கும். காலையில் 6 மணி டு 7 மணி வரைக்கும் கைநில வேலை பார்க்குவேன். 6 to 8 மணிக்குள்ளே வேலை முடிக்கிற மாதிரி பார்க்குவேன். முடிச்சுட்டு வந்து வீட்டில் வந்து படிக்குவேன். 1 மணி வரைக்கும் படிப்பேன். காலைல கார் துடைக்க போவேன். இந்த சம்மர் வெக்கேஷன்லாம் இந்த ஹோட்டலில் சர்வராக வேலை பார்த்தேன். சண்டே சாட்டர்டேல பிளான்கேட் கொடுக்கறதுக்கு நோட்டீஸ் கொடுப்பாங்க, அதுக்கு போவேன். நான் இங்கே செங்கல் சூளையில் வேலை பார்க்குறேன். இந்த வயசுலேருந்து இந்த செங்கல் சூழலில் வேலை பார்க்குறீங்க? எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து. நினைவு தெரிஞ்சதுலேருந்தா சார்? பனியன் கம்பெனியில் பாக்ஸ் மடிக்கிறீங்க சார். எத்தனை வயசுலேருந்து செய்கிறீங்க சார்? 5வது 6வதுலேருந்தே மடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க சார். ஆட்டோ ஓட்டுறேன் சார், பார்ட் டைமாக. ஒன்று ஃபுல் டைமாக வரும்னு சொல்லுவாங்க, இல்லை 12 to நைட் வரையும் வரும்னு சொல்லுவாங்க. அது நமக்கு செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் ஆட்டோ வந்து செகண்ட்ஸில் வாங்கினேன் சார். சாயங்காலம் அதே மாதிரி நான் யூனிஃபார்ம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஜங்ஷனு பெரியார் அந்த மாதிரி வண்டி ஆட்டோ ஓட்ட ஆரம்பிச்சிடுவேன் சார். நைட்டு ஒரு 10 மணி வரையும் ஓட்டுவேன் சார். ஆனால் நீங்கள்லாம் பேசுகிறத கேட்குறப்ப தான் கஷ்டம்னு வாழ்க்கையை நினைக்கிறவங்களுக்குலாம் தோணும், நம்மளாம் வாழ்க்கையில் கஷ்டமே படலை அப்படின்னு. வீடியோ பார்த்தீங்களா? ஒவ்வொரு மாணவனோ இல்லை மாணவியோ எவ்வளோ கஷ்டத்தை தாண்டி அவங்க வந்து தங்களோட அவங்க கோல் என்னன்னா படிக்கணும், பெரியாள் ஆகணும், நல்லா சம்பாதிக்கணும், அம்மா அப்பாவை காப்பாற்றணும். அங்கே இருக்கிற பெரும்பாலான மாணவர்களுக்கு நீங்கள் பார்த்த அநேகருக்கு அப்பா அம்மா கிடையாது, இல்லை அப்பா இல்லை அம்மா யாராவது ஒருத்தர் கிடையாது. யாரோ ஒரு கார்டியன்ஸ் மூலமாக தான் அவங்க வாழ்கிறாங்க. சில பேரில் பார்த்தீங்கன்னா நைட்டெலாம் தூக்கம் இல்லை. சில பேர்லாம் பார்த்தீங்களான்னா 8 மணி நேரம் டெய்லி வேலை செய்கிறாங்க. 8 மணி நேரம் இல்லை 6 மணி நேரம் வந்து காலேஜுக்கோ இல்லை ஸ்கூலுக்கோ போகிறாங்க. அவங்களுக்கு சில ஆசையே இல்லை. சில பேருக்கு ஆசைன்றது என்னன்னே தெரியல. மனசுக்குள்ளே தோண ஆசை இருக்கும்ல, அவனுக்கு இது வேணும். என்ன வேணும் உங்களுக்கு? அப்படிலாம் இது இல்லை. இப்படிதான் சார் சொல்லுவாங்க. என்ன கேட்டாலும் அந்த ட்ரெஸ்ஸு கூட நானும் ரொம்ப எடுத்து கொடுத்தேன் சார். ஏன் வேணுங்கிற மனசே இல்லை உங்களுக்கு? சின்ன வயசுலேருந்து எதுவும் கேட்டதில்லை சார், அதனால் அது இப்போ பழகிடுச்சு சார். நான் இந்த வரைக்கும் அம்மாட்ட எதுவும் கேட்டதில்லை, கேட்டு வாங்கினதில்லை. ஆனால் அவங்களோட கோல் என்னென்னா எப்படியாவது படிக்கணும், ஊரில் வந்து பெரிய ஆளாக வரணும். எல்லாருக்கும் நல்ல மோட்டிவ்ஸ் இருக்குது, இன்டென்ஷன்ஸ் இருக்குது. பெரிய ஆளாகி நம்ம வந்து ஜனங்களுக்கு நல்லா சேவை செய்யணும் அப்படின்னு தான் எல்லாரும் அவங்களோட ஒருமித்த குரலாக இருந்துச்சு. அடுத்த பக்கம் அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்லும்போது அவங்களோட ஜஸ்டிஃபிகேஷன் சொல்கிறாங்க. ஏன் வந்து அவங்க வேலைக்கு போகிறாங்க, போக வேண்டிய சூழல் என்ன,
கடன் பிரச்சனையால் போகிறாங்க, அப்பா அம்மா இல்லை, அவங்க தான் வந்து வீடை காப்பாற்றணுன்ற சூழ்நிலையில் போகிறாங்க, படிப்புக்கு ஃபீஸ் கட்டணும் அதனால் போகிறாங்க, ட்ராவலுக்கு எல்லாத்துக்குமே வந்து காசு தேவைப்படுது, எல்லாத்துக்குமே அவங்க வந்து காசு தேவைப்படுறதுனால வந்து அவங்க தங்களோட கோலையும் அவங்க பார்க்கணும், அதே நேரத்தில் வாழ்வாதாரத்தையும் அவங்க பார்க்கணும். அதனால் வந்து அவங்க ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு கஷ்டப்பட்டு அவங்க வந்து வேலை செஞ்சு படிக்கிறாங்க. இதை ஏன் வந்து ஒரு கிறிஸ்டியன் மீடியாவில் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய காரியங்களை நான் கேள்விப்படுறேன். என்னன்னா, நிறைய பேர் வந்து வேலைக்கு போகிறது கிடையாது, அவங்க வீட்டுக்கு வந்து சம்பாதிச்சு கொடுக்கறது கிடையாது, எப்படியாவது அப்பா அம்மாவோட பைசாலே வந்து வாழ்க்கையை ஓட்டணும்னு பார்க்குறாங்க. ஹஸ்பண்ட் வந்து சோம்பேறியாக இருக்கிறதுனால மட்டுமே வேலைக்கு போகாமல் இருக்கிற எத்தனையோ பேர் கூட கதையை நான் வந்து கேட்டிருக்கிறேன். அதெல்லாம் கேட்கும் பொழுது, இந்த விஷயத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் நான் ரொம்ப கான்ட்ராஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஏன் வந்து நாம் வந்து அப்படி இருக்கணும் இல்லையா? மற்றவங்களுக்கு ஏன் பாரமாக இருக்கணும்? ஏன் ஃபேமிலிக்கு பாரமாக இருக்கணும்? ஆண்டவர் வந்து ஒரு மனுஷனை உருவாக்கி, ஆதாமை உருவாக்குனதுக்கப்புறம் அவனோட ஃபஸ்ட்டு காரியம் என்ன பண்ணார் அப்படின்னா, ஏவாளை கூப்பிட்டு கல்யாணம் பண்ணி வச்சாரா? இல்லை, அவனை வேலை செய்ய அனுப்பினார். He put Adam in the garden to work அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லும். அவன் வந்து நிலத்தை பண்படுத்தும்படிக்கு கர்த்தர் அங்கே வைத்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு வேலை செய்கிறது ரொம்ப பிடிக்கும். நம்ம வேலை செஞ்சு அதன் மூலமாக வருகிற ஆசீர்வாதத்தை அவர் ரொம்ப வந்து பிளஸ்ஸிங்காக அவர் பார்க்குறாரு, அதை தான் அவர் பிளஸ் பண்ணுறாரு. கைட்டு செய்கிற காரியங்கள் எல்லாம் அந்த வேலைகளெல்லாம் அவர் ஆசீர்வதிப்பேன், அது மூலமாக தான் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் அப்படின்றார். ஆனால் வந்து இன்றைக்கு வந்து அநேகர் வந்து நாங்கள் வந்து வேலை செய்ய மாட்டோம், எனக்கு வந்து வேலை செய்ய பிடிக்கல. இல்லை, நிறைய பேர் வந்து இப்போது ரொம்ப சொல்ல கேட்குறது என்னென்னா, நான் வந்து ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு வந்துட்டேன், ஏன்னா எனக்கு வேலை செய்ய பிடிக்கல. ஆக்சுவலாக வந்து அவங்க சொல்கிற காரணம் வந்து ஆண்டவர் என்னை அழைச்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. தெர் ஆர் சம் ஸ்பெசிஃபிக் கால்ஸ், ஐ அக்ரி, நிறையா வந்து ஸ்பெசிஃபிக் கால்ஸ் இருக்குது. எப்போவுமே ஆண்டவருக்காக மட்டும் ஊழியம் செய்கிற ஒரு வாழ்க்கை இருக்குது. அப்படிப்பட்ட பவுல் கூட அவர் கூடார தொழில் செய்து அவர் வேலை செஞ்சு யாருக்கும் பாரமாக இல்லாமல் வேலை செஞ்சு சாப்பிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தேவனோட வார்த்தை சொல்லுகிறது. அவர் வேலை செய்யணும்னு ரொம்ப கம்பலும் பண்ணுறார் பவுல். நான் அந்த வசனத்தை வந்து கொஞ்ச நேரம் கழித்து நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. ஸோ இப்போ ஒரே ஒரு காரியம் தான் எம்ஃபசைஸ் பண்ணுறேன். வேலை செய்யாமல் ஒரு வேலை நீங்கள் இருப்பீங்கன்னா தயவு செய்து வேலை செய்ய போங்க. ஏன்னா நான் வந்து நிறைய யங்ஸ்டர்ஸை வந்து கம் அக்ராஸ் பண்ணுறேன். அவங்க சொல்கிற காரியங்கள் வந்து ரொம்ப வீட்டில் கஷ்டமாக இருக்குது, பணம் இல்லை, குழந்தைங்களுக்கு கூட அவங்கள கவனிக்கிறதுக்கு பணம் இல்லை, வீடு வந்து ரெண்ட்டு கட்டணும் அதுக்கு பணம் இல்லை, பசங்களுக்கு ஃபீஸ் கட்டணும் அதுக்கு பணம் இல்லை அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் சொல்ல நம்ம கேட்டிருக்கிறோம். கர்த்தர் முதல்ல அவங்கள வேலையை விட சொன்னாரா அப்படின்னு ஒரு கேள்வி எனக்கு வருது. ஸ்பெசிஃபிக் கால் இருக்குது, கர்த்தர் நிச்சயமாக அவங்கள வந்து வேலையை விட்டுட்டு வந்து ஊழியம் செய்ய சொன்னார் அப்படின்னா அவங்கள பற்றி நான் எதுவும் பேச இல்லைங்க, அவங்கள நாம் ஜட்ஜ் பண்ண முடியாது. ஆனால் எனக்கு வேலை செய்ய பிடிக்கல, வேலை செய்வதற்கு எனக்கு சோம்பேறியாக இருக்குது அப்படின்னு உங்கள் மனசாட்சிக்குள்ளே உங்களுக்கு அந்த பதில் இருக்குமானா நீங்கள் இப்போவும் அதை மாற்றிக்க முடியும், இப்போவும் அதை நீங்கள் திருத்திக்க முடியும். இந்த பசங்க வந்து ஒரு பர்பஸ் வச்சுருக்கிறாங்க. அந்த பர்பஸ் என்னன்னா படிக்கணும், எப்படியாவது பெரிய ஆள் ஆகணும், வேலை செய்யணும், சம்பாதிக்கணும். அதுதான் நமக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. என்னது? மினிஸ்ட்ரி பண்ணணும். எப்படி பண்ணணும்? தங்களோட வாழ்வாதாரத்தை வந்து அந்த பசங்க எப்படி பாருங்கள், வேலை செஞ்சு தங்களுக்கான வாழ்வாதாரத்தை சம்பாதிச்சுக்கிட்டு படிக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது நமக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. ஆமாம், நம்ம ஊழியம் செய்யணும், ஆனால் வேலையை விட்டுட்டு தான் வந்து ஊழியம் செய்யணும் அப்படின்னு கிடையாது. இந்த பசங்களை போலவே இருக்க முடியுமே. நிறைய பசங்க வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போய் ரெஸ்ட்டு கூட இல்லாமல் அவங்க வேலை செஞ்சு போய் படிக்கிறாங்க. நம்ம அப்படி ஒன்றும் ஆண்டவர் நம்மளை வந்து அப்படி பயங்கரமாக ஓட்டியெல்லாம் பண்ணி வேலை செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வேலை செய்யும்போது கர்த்தர் அந்த கையின் கிரியைகளை அவர் ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கி எப்படியாவது வந்து யாருன்னா நம்மளுக்கு பணம் கொடுத்துருவாங்களா, யாராவது நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய இன்விடேஷன் வருமா, எங்கேயாவது வந்து ஒரு ஆசீர்வாதம் நமக்கு வருமா, ஒரு பெரிய காணிக்கை எதனா வருமா அப்படின்னு அந்த எதிர்பார்ப்பு இருக்குல்ல, அது ரொம்ப தவறான எதிர்பார்ப்பு. எனக்கு நான் வந்து பர்சனலாக சொல்லணும்னா, நான் பல வருஷமாக வந்து வேலை செஞ்சுட்டே இருக்கிறேன். நான் வந்து பிரேக்கே எடுக்கலை. இனிமேல் படிச்சுட்டு அப்படியே வந்து வேலை செய்கிறேன். 21 வயசில் நான் படிச்சுட்டு முடிச்சிட்டேன். பட் அப்போலேருந்து நான் வேலை செய்கிறேன். எந்த ஒரு 3 மாதம் கூட பிரேக் கிடையாது. பட் வந்து நான் வந்து 15 இயர்ஸ், நியர்லி 16 இயர்ஸ் போது இப்போது வேலை செஞ்சுட்டே தான் இருக்கிறேன் ஹாஸ்பிட்டலில். ஆனால் எனக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு போகணும், நான் வந்து ஆண்டவருக்காக எழும்ப பிரகாசிக்கணும்,
ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எனக்கு தோணும். ஆனால் கடவுள் வந்து எனக்கு அது செய்யறதுக்கு அனுமதிக்கவே இல்லை பாருங்கள். நான் ஆண்டோட சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்து, ஆண்டவர் உமக்கு சித்தமாக நான் மட்டும்தான் நான் வேலையை விடுவேன், இல்லை ஊழியத்துக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணியிருந்தேன். இன்றைக்கு வரைக்கும் நான் ஃபுல் டைம் ஜாபில் தான் இருக்கிறேன். நான் செய்கிற ஊழியங்களோ இல்லை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுற காரியங்களோ சபையில் செய்கிற ஊழியங்கள் எதுவாக இருந்தாலுமே வேலை செஞ்சுட்டு தான் நான் பண்ணுறேன். முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதோ ஏதோ நம்ம பண்ணுறோம். அப்போ நம்ம வந்து வேலை செய்யறதுனால என்ன பெனிஃபிட்னா, ஒன்று நம்மளோட சொந்த குடும்பத்தை நம்ம காப்பாற்ற முடியும், இன்னொன்று யாரையும் நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்க தேவையில்லை. ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணுன்னாலோ ஒரு ஊழியம் பண்ணணுன்னாலோ யாருக்கிட்ட போய் நம்ம கை நீட்டி காசு கேட்கணுன்ற அவசியம் கிடையாது. நாம் மற்றவர்களுக்கு கொடுக்குற மாதிரி ஆண்டவர் நம்முடைய கரங்களை உயர்த்துவார். நான் மட்டும்தான் அப்படி இருக்கிறேன்னு நான் பெருமையாக சொல்லிக்க விரும்பல, தயவுசெய்து தவறாக நினைக்க வேண்டாம். நிறைய பேர் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு ஊழியம் செஞ்சிட்ருக்கிற நிறைய பேர் வந்து நம்ம சுற்றி பார்க்குறோம். அதனால் இந்த ஒரு வேண்டுகோள் இல்லை, ரெக்வெஸ்ட் என்னென்னா, உங்களால் வேலை செய்ய முடியும், ஒரு நீடு இருக்குது, ஃபேமிலியை காப்பாற்றணும் அப்படின்னா தயவுசெய்து வேலைக்கு போங்க. வேலை போகிற இடத்துல உங்களுக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். அங்கே இருக்கிற நண்பர்களுக்கு நீங்கள் சுவிசேஷம் சொல்லலாம். அங்கே இருக்கிற அந்த கான்டாக்ட்ஸ் மூலமாக நிறைய பேரை நீங்கள் ரீச் அவுட் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிளரியான ஒரு லைஃப்பை நீங்கள் வாழ முடியும். அது மூலமாக அநேகரை வந்து நீங்கள் ரட்சிக்க முடியும். டைம் கிடைக்கும் பொழுது வீக்கெண்ட்ஸில் நீங்கள் ஊழியம் செய்ய போகலாம். யாரும் உங்களை வேணாம்னு சொல்ல மாட்டாங்க. இந்த பிள்ளைகளுடைய இந்த வீடியோவெல்லாம் பார்த்தீங்க, எவ்வளோ கண்ணீரோடு கஷ்டத்தோடு அவங்க வந்து அவங்களோட கோலை வந்து அக்கம்ப்ளிஷ் பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்தீங்க, அவங்கள நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. சின்ன பசங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு தங்களோட பர்பஸை வந்து செய்யும் பொழுது, கிறிஸ்டியன்ஸ் ஆகிய நாம் வேலை செய்யணும் அப்படின்னு வந்து கட்டளை பெற்றிருக்கிற நாம் செய்யாமல் இருப்பது அது நியாயமே இல்லை. அண்ட் அவர் ஃபேமிலி சஃபரிங். உங்களால் நீங்கள் வேலை செய்யாமல் நீங்கள் வேலைக்கு போகாமல் இருக்கிறதுனால எத்தனை பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உங்கள் வீட்டில் அப்பா அம்மா, தம்பி தங்கச்சி, அண்ணன் அக்கா. ஆனால் நீங்கள் வேலைக்கு போனீங்களான்னா கர்த்தர் உங்கள் கையின் கிரியைகளை அவர் ஆசீர்வதிப்பார். அதன் மூலமாக உங்கள் ஃபேமிலியை நீங்கள் வந்து நல்லா பார்த்துக்க முடியும். அது மூலமாக நீங்கள் நல்ல ஊழியத்தை செய்ய முடியும். கர்த்தர் தேவைகளுக்காக வேலையை தான் சார்ந்திருக்கணும் அப்படின்னும் மிஸ்இன்டர்பிரட் பண்ணிக்காதீங்க. ஃபெய்த்து தான், அது ஒத்துக்கிறேன். விசுவாசத்தினால்தான் அந்த தேவைகள் சந்திக்கப்படும். ஆனால் கிரியைகளும் இருக்கணும், வேலை செய்யணும். நாம் இந்த வசனங்களை கேட்கும்படிக்கு நான் உங்களை அன்பாக கேட்டுக்கிறேன். 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். என்ன விதமாக எங்களை பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே, நாங்கள் உங்களுக்குள்ளே ஒழுங்கற்று நடவாமலும் ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களில் ஒருவனுக்கும் பாரமாய் இராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம். உங்கள் மேல் பாரத்தை வைப்பதற்கான அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்பதனாலே அப்படி செய்யாமல் நீங்கள் எங்களை பின்பற்றும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கும் வேண்டும் என்று அப்படி செய்தோம். பவுல் சொல்கிறாரு, நாங்கள் ஃபஸ்ட்டு குட் எக்ஸாம்பிள்ஸாக இருக்கணும், எங்களை பார்த்தாவது நீங்கள் திருந்துவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வேலை செஞ்சு ஃப்ரீயாக யார்கிட்டையும் வாங்காமல் சாப்பிடாமல் வேலை செஞ்சு நாங்கள் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்கிறாரு. 10வது வசனம், ஒருவன் வேலை செய்ய மனதில்லாது இருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. நீ வேலைக்கு போகலன்னு நீ சாப்பிடவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பவுல் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்கிறார். உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவற்காரராய் ஒழுங்கற்று திரிகிறீர்கள் என்று கேள்விப்படுகிறோம். இப்படிப்பட்டவர்கள் அமைதலோடு வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவர்களுக்கு கட்டளையிட்டு புத்தி சொல்லுகிறோம். அமைதலோடு வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிடணும் அப்படின்னா என்ன? உங்கள் சொந்த கையால் வேலை செஞ்சு வருகிற வருமானத்தை கொண்டு நீங்கள் சாப்பிட்றீங்களா, அதுதான் உங்களோட சொந்த சாப்பாடு. அதுதான் நம்முடைய சரீரத்திலும் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் அவர் சொல்கிறாரு. இந்த வீடியோ வந்து நீங்கள் தயவுசெய்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து இப்படி கஷ்டப்படுறத நான் கம் அக்ராஸ் பண்ணியிருக்கிறேன். ஆகவே நிறைய பேருக்கு நான் எம்ஃபசைஸ் பண்ணுறேன். நிறையா யூத் கிட்ட வந்து தயவுசெய்து வேலைக்கு போங்க.
யாரை டிபெண்ட் பண்ணி ஊழியம் பண்ணாதீங்க. ஆண்டவரை மட்டும் சார்ந்துருங்க. ஆண்டவர் தேவைகளை சந்திப்பார். பட் வேலை செஞ்சு ஊழியம் செய்கிறது அது கொஞ்சம் நீங்களே யோசித்து பாருங்கள். ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் அபவுட் ஸ்பெசிஃபிக் காலிங் சம் பீப்புள் மைட் ஹாவ். சில பேருக்கு ஒரு பிரத்யேகமான ஒரு அழைப்பு இருக்கும். ஆனால் எல்லாருக்கும் அப்படி இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மலாம் சேர்ந்து கற்றுக்கலாம். மனம் இனி புதிதாக அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். God bless you.